ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணிக்கலாம். அப்புறமா அதே பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களை 2 மினிட்ஸ் வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா தண்ணீர் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 4 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், முட்டை குழம்போடு நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான முட்டை குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.